Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இந்த saree கொடுத்திருக்கவங்க நெய்வேலியில இருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. சாரியோட கலர் வந்து அழகான ஒரு லாவெண்டர் கலர் and பல்லு டிசைன் வந்து இந்த மாதிரி டார்க் ப்ளூ கலர்ல இருக்கு, டார்க் நேவி ப்ளூ கலர்ல இருக்கு. இதே கலர்ல தான் ப்ளவுஸ் ப்ளைனா கொடுத்திருக்காங்க. and இதுல வந்து புட்டாஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கொயர் புட்டாஸ் இருக்கு. சில்வர் and கோல்ட் ரெண்டுமே காம்பினேஷன்ல இருக்கு. பல்லுலயும் அதே மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் இருக்கு. இந்த மாதிரியான சாரிக்கு நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம்ன்றதை காட்டுறேன் பாருங்க. அவங்க கேட்டிருந்தது வந்து எல்போ ஸ்லீவ் டிசைன் கேட்டிருந்தாங்க. ரொம்ப பாப் அவுட் ஆகிற மாதிரி, ரொம்ப வெளியில் தெரிகிற மாதிரி 3D ஒர்க்காக இல்லாமல் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ஒன்று தான் அவங்களோட சாய்ஸாக இருந்தது. ஸோ நான் வந்து இதை கொஞ்சம் ஃப்ளோரல் டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி, கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறனால ட்ராயிங் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்லீவோட ஹைட். இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் ஸ்லீவோட ஹைட் இருக்குது. மேலே ஷோல்டர் கிட்ட ஃபுல்லாக பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ், நிறைய குட்டி குட்டியாக நெருக்கமாக நிறைய ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே எப்படி தொங்குற மாதிரி ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். ட்ராயிங் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன பார்ட் எடுத்து நான் இப்போ ட்ரேசிங் பண்ணி ஒரு செட்டிங் ட்ரை பண்ணிட்டு ஓகே ஆச்சுன்னா நம்ம ஸ்லீவுக்கு போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த செட்டிங் எப்படி பண்ணலான்றது காட்டுறேன். ஸோ அந்த பிளவுஸ் துணி இதுதான் அவங்க கொடுத்த பிளவுஸ் துணி, அந்த டார்க் ப்ளூ கலர்ஸ் முந்தான கலர் இருந்துச்சு, அந்த கலர்ல சின்னதாக ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்து நான் ட்ரேசிங் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இருக்கு, அது போக குட்டி குட்டி பட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ரிங் நாட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்படி பண்ணலான்றது சொல்றேன். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃப்ளவரோட பெட்டல் வந்து இங்கே முடியுது, பட் அதை விட கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீளமான பெட்டல்ங்கிறதுனால ஒரு நாட்டில் முடியாது, 2 நாட் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து எடுத்துட்டு ஒரு நாட் போட்டு பக்கத்துலேயே நீடில் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு ஹோல்டு வச்சுக்கலாம். ஒரு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை ஃபுல்லாக கீழே இழுத்துட்டா ஒரு ரிங் நாட் வந்துடும். இங்கே வரைக்கும் வந்ததுக்கப்புறம் இந்த ரிங் இருக்குல்ல, இது மேலே இன்னொரு விரல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக புல் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு ரிங் வந்துடுச்சு. இதே மாதிரி 5 பெட்டலுக்கும் 5 ரிங் போட்டு முடிச்சிடலாம். இதில் 5 பெட்டல்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து இன்னொரு லேயர், உள்ளேயே வந்து இன்னொரு லேயர் பண்ண போகிறோம். இதில் நான் இப்போ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் ரிங் நாட்டுக்கு. இப்போ நான் பண்ண போகிற மெத்தட் வந்து வேறு மெத்தடு. அண்ட் இதில் ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4x4 8 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் எடுத்திருக்கேன். லாவெண்டர் கலர் த்ரெட்டில் 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மெத்தடில் வந்து ஒரு நாட் போட்டு ரிங்கை ஹோல்ட் பண்ணி பண்ணோம். இப்போ இன்னொரு மெத்தடில் வந்து டபுள் நாட் போட்டுக்கலாம். டபுள் நாட் போட்டுட்டு பக்கத்துலேயே திரும்ப நீடில் உள்ள போட்டிங்கன்னா இங்கே ரொம்ப அந்த ரிங்கை ஹோல்ட் பண்ணலாம் அவசியம் கிடையாது. இதை அப்படியே லைட்டாக புல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிங் வந்துடும். அதுவாகும் இந்த மாதிரி வரும். ஸோ இது மாதிரி இந்த ஒரு பெட்டலுக்கு கீழேயும் இந்த டபுள் நாட் போட்டு இன்னொரு ரிங் நாட் போட்டு முடிச்சிட்டா ஃபுல் ஃப்ளவர் ஃபார்ம் ஆகிடும். பக்கத்துலேயே நீடில் போட்டு ரொம்ப டைட்டாகவும் ஹோல்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் விடக்கூடாது. இந்த மாதிரி வரும். இந்த ரிங் நாட் ஃப்ளவர் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த குட்டி குட்டி பட்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு இடத்துல வந்து லேசி டேசி ஸ்டிச் போடலாம். லேசி டேசி ஸ்டிச்ன்றது வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் த்ரெட் வெளியே எடுத்துட்டு நீடில் இதுக்குள்ளே போட்டு இந்த த்ரெட்டை வந்து நீடில் மேலே போட்டுக்கணும். போட்டுட்டு அப்புறம் இந்த த்ரெட்டை ஃபுல்லாக வெளியே எடுத்துடணும். நம்ம செயின் ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் லேசி டேசி ஸ்டிச்னு சொல்லுவோம். ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வரும். இதே மாதிரி இந்த சைடு இருக்கிற பெட்டலுக்கு இது வந்து ட்ராயிங் கொஞ்சம் ரேண்டமாக தான் இருக்கும். ஒன்று ஒரு பக்கம் திரும்பின மாதிரி இருக்கும். நம்ம வந்து மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். நான் இதில் இப்போ லாவெண்டர் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன்ல, அடுத்ததாக வந்து கோல்ட் ஜரி, சில்வர் ஜரி எல்லாமே கலந்து யூஸ் பண்ண போகிறோம் இதில். ஸோ இன்னொரு லேசி டேசியும் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம லவங்கம் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் நீடில் மாற்றிருக்கேன். முதல் நான் யூஸ் பண்ணது வந்து நீடில் நம்பர் 6 கேப்போட்டரா, இது வந்து நீடில் நம்பர் 7 இல்லைனா 8 டார்னர்னு போட்டிருக்கோம். அந்த நீடில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து சம்கி யூஸ் பண்ண போகிறோம்னால. நம்ம சம்கி வந்து நான் நம்பர் 3 சைஸில் டபுள் ஷைன் கோல்டு எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதில் ஒரு சம்கி எடுத்துட்டு இந்த டிப் ஃப்ளவரோட பெட்டலோட டிப்பில் நீடில் திரும்ப போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா லவங்கம் ஸ்டிச்சில் மேலே சம்கி வச்ச மாதிரி வரும். ஸோ இது மாதிரி ஒரு 4 பெட்டல் ஃப்ளவர் மாதிரி இருக்குது. அடுத்ததாக ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து அந்த 7 or 8 நீடில் தான் எடுத்திருக்கேன். இதையும் வச்சு நம்ம கொஞ்சம் இந்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். லேசி டேசி ஸ்டிச்சஸ் இந்த பெட்டலுக்கு த்ரெட் எடுத்துட்டு நான் முதல் காட்டின மெத்தட் வேறு, இப்போ காட்டுற மெத்தட் வேறு. எங்கே த்ரெட் எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே நீடில் போட்டுக்கோங்க. லேசி டேசி ஸ்டிச் தான், ஆனால் மெத்தட் மட்டும் வேறு. இங்கே நீடில் போட்டுட்டு ஃபுல்லாக இழுக்காமல் இந்த பெட்டலோட டிப் இருக்கு இல்லையா, மறுபடியும் இங்கே கீழே இருந்து இந்த இடத்துல நீடில் எடுத்துட்டு இந்த லூப்பை இதுக்குள்ளே போட்டு விட்ருணும். இப்படி பண்ணாலும் நமக்கு அழகாக ஒரு லேசி டேசி ஸ்டிச் வந்துடும். திரும்ப நீடில் இங்கே போட்டிருக்கு.
இந்த மாதிரி கொஞ்சம் சில்வர் ஜரி கோல்ட் ஜரின்னு கலந்து ஒரு பெட்டல்ஸ்க்கும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இங்கே ஒன்று. இது வந்து ரேண்டம் ஒர்க்குங்கிறனால ஒரு இடத்துலையும் ஒரு ஸ்டிச்சு. மெட்டீரியல்ஸ் வந்து சேம். இந்த லாவெண்டர் கலர் த்ரெட்டு, கோல்ட் ஜரி, சில்வர் ஜரி இந்த மாதிரி கலந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டாண்டில் வச்சு போடுறதுனால நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். கையில் வச்சு ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணோம்னா நான் முதல் சொன்ன மெத்தட் ஈஸியாக இருக்கும். இந்த ஜரி வந்து மெஷின் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற ஜரி. இது நிறைய கலர்ஸில் கிடைக்கும். ஜரி யூஸ் பண்ணி லவங்கம் இது லேசி போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு குட்டி ஃப்ளவர் இருக்குது. இதுக்கு வந்து இந்த ஜரி யூஸ் பண்ணியும் நம்ம லவங்கம் ஸ்டிச் போட்டுக்கலாம். குட்டியாக லவங்கம் ஸ்டிச் போட்டு சம்கியோடு சேர்த்து இந்த மாதிரி சின்னதாக போட்டோம்னா அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் பண்ண போகிறோம். ஆரி ஒர்க் அவ்வளோ வராது. நீங்கள் இந்த மாதிரி லவங்கம் ஸ்டிச் சம்கி யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா சம்கியோட சைஸை பொறுத்து த்ரெட்டோட கவுண்ட்டு கூட்டிக்கணும் குறைச்சிக்கணும். இப்போ சம்கி சின்னதாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நாட்டோட சைஸ் ஓகேவாக இருக்கும். இதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய சம்கி, இது வந்து 3mm 4mm சைஸில் சம்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா த்ரெட் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். நிறையா எடுத்துக்கலாம், நிறையா லைன்ஸு. இல்லைனா சம்கியும் தெரியணும், நாட்டும் தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் த்ரெட் கவுண்ட்டை மாற்றிக்கலாம். நம்ம முதல் கோல்ட் ஜரி யூஸ் பண்ணோம்ல, அதிலே வந்து சில்வர் ஜரி, மிஷின் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற சில்வர் ஜரி. இதுவும் 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வச்சு இடையில அங்கங்கே கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சாரியில் வந்து சில்வர் ஜரி கோல்ட் ஜரி ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் வருது. இங்கே ஒரு பெட்டல் இருக்குல்ல, இதுக்கு நம்ம வந்து சில்வர் ஜரி யூஸ் பண்ணலாம். இதில் நான் வந்து இந்த ஸ்டிச் தான் பண்ணுறேன், லேசி டேசி ஸ்டிச் தான் பண்ணுறேன். இந்த லேசி டேசி ஸ்டிச் மட்டுமே வச்சு நம்ம ப்ளவுஸ் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். சிம்பிளாக கேட்குறவங்களுக்குலாம் அந்த மாதிரி நெக்லைனில் போடுற டைம் ஆகும், ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இது லவங்கம் ஸ்டிச் விட கொஞ்சம் டைமிங் ஜாஸ்தி இருக்கும். இப்போ த்ரெட் ஒர்க்கு ஜரி ஒர்க் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இங்கே இன்னும் ஒரு பெரிய ஃப்ளார் இருக்குல்ல, இதில் வந்து கிறிஸ்டல் பண்ண போகிறேன். கிறிஸ்டல் வந்து லாவெண்டர் கலரில் நம்பர் 4 சைஸ் எடுத்திருக்கேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பெட்டலோட அவுட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு கிறிஸ்டல் பீட், அதோட ஒரே ஒரு சம்கி, ரெண்டும் ஒன்றா எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு லாக்கு. இப்போ அடுத்த பெட்டலுக்கு இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டு மேலே ஒரு லாக் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு கிறிஸ்டல், ஒரு சம்கி, ரெண்டையும் ஒன்றா எடுத்துட்டு இங்கே வந்து ஒரு லாக். இது மாதிரி 5 பெட்டலும் போட்டோம் அப்படின்னா இந்த கிறிஸ்டல் ஃப்ளவர் ரெடி ஆகிடும். ஓரளவுக்கு எல்லா ஸ்டிச்சஸும் முடிச்சாச்சு. இனி அடுத்து அங்கங்கே கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது. அதில் வந்து கோல்டு கிறிஸ்டல் போட்டுக்கலாம். கோல்டு கிறிஸ்டல் வந்து நம்பர் 3 சைஸ் எடுத்திருக்கேன், குட்டி சைஸ். ஸோ இது அங்கங்கே கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கிளிட்டர் கிடைக்கும் நமக்கு. அங்கங்கே வச்சு ஒரு நாட்டு, அப்புறம் இங்கே ஒரு பட்டு மாதிரி இருக்குது இந்த இடத்துல ஒன்று. இது போக இன்னும் கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ளவருக்கு நடுவில் ஜர்கான் ஸ்டோன் வைக்கணும். அது எப்படி வைக்கணுங்கிறத காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குல்ல, இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட், நம்ம சில்வர் ஜரி வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட். இந்த மாதிரி டிசைன்ஸில் நீங்கள் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னா ஒரே இடத்துல நிறையா கலர்ஸ் வரக்கூடாது. ஏன்னா இந்த 3 கலர் யூஸ் பண்ணுறோமா, 3 கலரும் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கணும். இப்போ ஒரு இடத்துல நம்ம கோல்டு நிறையா பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது பக்கத்தில் மறுபடியும் கோல்டு இல்லாமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி கலந்து பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒர்க்ஸ் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம சாய்ஸ் தான், எப்படி எதை எங்கே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. இப்போ அடுத்ததான் நம்ம இந்த ஜர்கான் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கோம், இங்கே ஒரு ஃப்ளவர், இந்த கிறிஸ்டல் ஃப்ளவர், அப்புறம் இங்கே இந்த மாதிரி இடங்களில் மட்டும் நம்ம ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல க்ளூ போட்டுட்டோம் அப்படின்னா ஜர்கான் ஸ்டோன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அடியில் வந்து கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும், மேலே நல்லா கிளிட்டர் ஆகும். ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் இது. ஸோ இதை ஒன்றா எடுத்து நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று, அப்புறம் இந்த ஃப்ளவர் மாதிரி இங்கே ஒன்று இருக்குல்ல, இந்த தனித்தனியாக பெட்டல்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் இந்த ஸ்டிச்சஸ். இங்கெல்லாம் வந்து வைக்க வேண்டாம், இதில் மட்டும் வச்சுக்கலாம். இந்த கிறிஸ்டலுக்கு நடுவில் ஒன்று. ஜர்கான் ஸ்டோன்ஸும் வந்து வேணுங்கிற சைஸஸில் கிடைக்கும். சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 8SS ஆரம்பிக்கும். 8SS, 10SS, 12SS அந்த மாதிரி. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து 12SS சைஸ், 14SS வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கலர்ஸும் நிறையா அவைலபிளாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம்.
ஸோ இப்போ இந்த செட்டிங் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் நினச்ச மாதிரி க்யூட்டாக அழகாக வந்திருக்கு டிசைன். அண்ட் இதை தான் நம்ம வந்து அந்த ஸ்லீவ் நான் பேட்டர்ன் காட்டேன்ல, இப்போ ட்ராயிங் போட்டு காட்டியிருந்தேன் இல்லையா, அதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த டிசைன் நான் எப்படி சூஸ் பண்ணேன், எப்படி எடுத்தேன்றதையும் காட்டுறேன். பின்ட்ரெஸ்ட்டில் ரேண்டமாக நான் பார்த்ததில் வந்த டிசைன் இதுதான் எஃபெக்ட். அதாவது மேலே கிளஸ்டராக இருக்கணும், அதுக்கப்புறம் கீழே ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும். இதோட பார்க்கும்போது எனக்கு இந்த டிசைன் ஒன்று வந்தது. இது வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி அழகாக இருந்தது. ஸோ இதை வச்சு தான் நான் அந்த ட்ராயிங் ரெடி பண்ணேன். இது வந்து ரேண்டமாக வேறு ஏதோ சர்ச் பண்ணும்போது வந்தது. ஸோ அழகாக இருக்குன்றதை நம்ம சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சாரியில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனே கிடையாது, ஃபுல்லாக பாக்ஸ் மோட்டிவ்ஸ் தான் இருந்தது. ஆனாலும் இந்த கலர்ஸுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணால் அழகாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அதை வச்சு தான் நான் ரெடி பண்ணேன். மேக்ஸிமம் சாரியில் இருக்கிற டிசைன் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எல்லா டிசைன்ஸ்க்கும் அந்த மாதிரி கிடையாது. ஒரு சிலதுக்கு சாரியில் இருக்கிறத போட்டால் அழகாக இருக்கும், ஒரு சிலதுக்கு டோட்டலாக வேறு அந்த கலர் காம்பினேஷன்ஸை வச்சு நம்ம சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம நினச்ச மாதிரியே மேலே ஷோல்டர் கிட்ட ஃபுல்லாக நிறைய க்ளோஸாக ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். இதில் எல்லா கலர்ஸும் கலந்து யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கிறிஸ்டல்ஸும் ஜர்கான் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணனால அந்த ஒரு கிளிட்டரி எஃபெக்ட்டும் கிடைக்குது. இடையில நான் கொஞ்சம் இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த லைக் ஜரி வச்சும் நம்ம கொஞ்சம் ரிங் நாட்ஸ் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப நீட்டாக இருக்குது. இது சாரியோட சேர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சாரியை பக்கத்தில் வச்சு டிசைனோட சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் சாரியும் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சாரி பக்கத்தில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள், ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட நல்லா பண்ணலாம். இதோட பேக் நெக் எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன் பாருங்கள். பேக் நெக்கு வந்து நெக்லைனுக்கு வந்து 4 லைன் ஜரி லைன் மட்டும் போட்டிருக்கோம். அந்த டிசைன் வந்து ஒரு ஒன் சைடாக வர மாதிரி போட்டு இந்த சென்டருக்கு வர மாதிரி போட்டுட்டு இதில் கொஞ்சம் இந்த சைடில் ரேடியேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் நெக்கும் வந்து இதே அளவுக்கு முன்னாடி கொஞ்சமாக கண்டினியூ ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல அழகான ஒரு கிராண்டான டிசைன் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.